ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். நீ பேச வேண்டிய வார்த்தைகளை என் வாயோடு கொண்டு நீங்க பேசும்படியா செபிக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே சுயமான வார்த்தைகள் ஒன்றும் என் வாயிலிருந்து வராதபடிக்கு கர்த்தரே என்னை ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையில நல்ல மெய்ப்பராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். இந்த 2000 பாருங்க, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள இந்த வருடத்தை கடக்க போகிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை எப்படி வைத்திருந்தார்? நல்ல மேய்ப்பனாய் நம் வாழ்க்கையில் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன பண்றானா? ஜீவனை கொடுக்கிறான். ஒரு மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நன்றாய் அறிந்திருக்கிறான். அதை விசாரிக்கிறவனா இருக்கிறான், அதை மேய்க்கிறவனா இருக்கிறான், அதற்குரிய தேவைகளை சந்திக்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல யோவான் எழுதின புஸ்தகத்துல மொத்தம் நான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயில சொன்னது நான் என்கிற தொடக்கத்தில் வருகிற வசனங்கள் மொத்தம் 7 இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நான் அதாவது நான் என்கிற ஆரம்பிக்கிற வசனம், இயேசுவால சொல்லப்பட்ட வசனம் மொத்தம் 7 இருக்கிறது. அதில் முதலாவது யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். சரி, அடுத்தது இது ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. அடுத்தது யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். போதுமே. அதாவது முதல்ல என்ன சொல்றார் ஆண்டவர்? ஜீவ அப்பம் நானே. ரெண்டாவது, நானே உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். அடுத்தது யோவான் 10:7. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 10:7 ஆண்டவர் என்ன சொல்றார்? நானே வாசல் அப்படிங்கிறார். யோவான் 10:11 மற்றும் 14. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். ஓகே. யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ அடுத்தது யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆமென், ஹல்லேலூயா. மொத்தம் 7 ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் இல்லையா? முதலாவது என்ன சொன்னார் ஆண்டவர்? ஜீவ அப்பம் நானே அப்படின்னார். ரெண்டாவது, நான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். மூன்றாவது, நானே வாசல் அப்படின்னார். நான்காவது, நானே நல்ல மேய்ப்பன். ஐந்தாவது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆறாவது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஏழாவது, நான் மெய்யான திராட்சை செடி. ஆமென். அவருடைய வாயினால இத்தனை வார்த்தைகள் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இதுல நடு மையப்பகுதி தான் நானே நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல தாவீது சங்கீதம் 23 என்ன சொல்றார்? கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார்? ஏன்னா தாவீது என்பவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆமென். தன் சொந்த ஆடுகள், தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறவன். அதனால ஒரு ஆட்டினுடைய ஜீவனுக்கும் ஒரு சேதமும் ஏற்படாமல் அந்த ஆடுகளை எல்லாம் என்ன பண்ணுவார்?
பாதுகாப்பார். ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து ஒரு மேய்ப்பன் என்னென்னலாம் வந்து தன்னுடைய ஆடுகளுக்காக செய்வானோ அனைத்தையும் யார் அறிந்தது? தாவீது அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். இந்த சங்கீதம் 23 எழுதினதுடைய பின்னோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22 வாசிச்சிங்கன்னா, தாவீது சவுலுக்கு பயந்து போய், சவுல் தன்னை தேடி வருகிறான் என்று அறிந்து பயந்து போய் அவர் என்ன பண்ணுறாரு? யூதேயா வனாந்திரத்திற்கு செல்லுகிறார். இவர் அந்த வனாந்திரத்தின் என்ட்ரன்ஸில் இருக்கும் பொழுதே சவுலும் அவனுடைய எல்லா மனிதர்களும் என்ன பண்ணுறாங்க? அவரை வந்து பிடிக்கணும், கையும் களவுமாக தாவீதையும் அவனுடைய கூட இருக்கிற மக்களையெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த மாகோன் அப்படின்னு சொன்னால் அந்த யூதேய வனாந்திரத்தினுடைய நுழைவாயில். அப்போ அந்த மாகோன் வனாந்திரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க? இவரை பிடிக்கலான்னு வந்து சவுல் வந்து சுற்றி அவனை வளைந்து கொண்டார்கள். எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் இதை பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு பின்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சரி, இந்த மாகோன் வனாந்தரம் என்றால் நுழைவாயில் என்று எபிரேய வார்த்தையில் இதுக்கு அர்த்தம். அடுத்தது படிங்க 25. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீது அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அமாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சவுல் சூழ்ந்துக்கிட்டாரு. இப்போ வந்து வேற வழியே கிடையாது, தாவீதை கொலை செய்யும்படி இவங்க எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறாங்க? யுத்தம் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு? உடனே வந்து நம்ம வந்து தாவீதை பின்தொடர்றதை விட யுத்தத்தில் வந்து நம்ம போகணும்னு சொல்லிட்டு பெலிஸ்தியரை வந்து வந்துட்டாங்க, அவங்களோட போரிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? சவுல் வந்து திரும்பி போயிட்டார். லாஸ்ட்ல படித்தோம் என்கேதி வனாந்திரம். பாருங்க, இந்த என்கேதி அப்போது இந்த இடம்லாம் நடந்த போது இவங்க இந்த என்கேதி வனாந்திரத்துக்கு போகணுன்னா ஒரு பெரிய யூதேய பாலைவனத்தை தாண்டி தான் போகணும். இந்த பாலைவனம்னு சொன்னால் அது சாதாரண பாலைவனம் அல்ல, அது பயங்கரமான கொடுமையான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்காது. அந்த பாலைவனம் முழுமையாக பாறைகளும் கற்களும் அப்புறம் சுண்ணாம்பு பாறைகள் அதிகமாய் கிடைக்கும். அப்போது அந்த இடத்தெல்லாம் தாண்டி பல நாட்கள் கழித்து எங்கே வராரு? ஒரு தண்ணீர் உள்ள இடத்துக்கு வராரு. அதுதான் அந்த என்கேதி வனாந்திரம். இன்றைக்கும் அந்த என்கேதி வனாந்திரம்னு அங்கே இருக்குது. அதில் 2 நீரூற்றுகள் இருக்குது. ஒரு நீரூற்றுக்கு பேர் சுனேமித்தியால், ஒரு நீரூற்றுக்கு பேர் தாவீது நீரூற்று என்று பேர். இன்றைக்கும் அந்த இடத்துல என்கேதி வனாந்திரம் என்பது உலகத்தில் பல 10 இடங்களில் ஒரு இடம் என்பது இந்த என்கேதி வனாந்திரம். அப்போது தாவீது இந்த வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அவன் ஒரு நீரோடைய காண்கிறான். அந்த என்கேதி வனாந்திரம் என்பது பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்க. பாலைவன சோலைன்னா வனாந்திரத்தில் எங்கேயுமே தண்ணி இருக்காது. ஆனால் அந்த பாலைவன சோலையில் மட்டும் என்ன இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தண்ணீர் இருக்கும். தண்ணீர் அதை பற்றி கொஞ்சம் செழிப்பான இடமா இருக்கும். அதனால தான் அந்த என்கேதி வனாந்திரத்தில் இவன் வந்த பொழுது வசனத்தை படித்தோம் இல்லையா? என்கேதி வனாந்திரத்தில் வருகிறான். அந்த இடத்துல அவன் பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 23. என் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். ஆமேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். சாதாரண மெய்ப்பன் அல்ல, எப்படிப்பட்டவராம்? நல்ல மெய்ப்பன். ஆமேன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன தருகிறாராம்? ஜீவனை தருகிறான். ஆமேன். இந்த உலகத்தில் ஒருவேளை நம்ம மரிச்சிட்டோன்னா கணவன்
கணவன் பிள்ளைகள் இருந்தாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கூட ஐயோ என் மனைவி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு தன் ஜீவனெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நமக்காக ஒரே ஒரு ஆண்டவர் ஒரே ஒரு முறை நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த காலை வேளையில ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள் ஒரு 5 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல மேய்ப்பன் என்னென்னலாம் தன் ஆடுகளுக்காக செய்கிறான் என்று பார்க்க போகிறோம். பாருங்க, யோவான் 10:11 வாசிச்சோம் இல்லையா? நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். முதலாவது, ஒரு நல்ல மேய்ப்பன் பராமரிக்கிறவனாய் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. தன் ஆடுகளை பராமரிக்கிறவன். நம்முடைய நல்ல மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது, ஒரு மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நல்ல முறையிலே பராமரிக்கிறவன். ஹல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, எவ்வளோ ஒரு அன்பு இல்லை? இந்த உலகத்துல யாருமே நம்மள என்ன பண்ண மாட்டாங்க. அநேகர் நம்மள விசாரிக்க கூட ஆள் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் பாருங்க, அநேகர் டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. அநேகர் கடவுளை அறியாதவங்க என்ன பண்றாங்க, தண்ணியை மாய்த்து கொள்கிறாங்க. காரணம் என்ன? ஐயோ தனிமையில் இருக்குங்க, என்னை விசாரிக்க ஆள் இல்லைங்க, நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன், எந்த மூலையில் இருக்கிறேன், நான் இருக்கனா இல்லையான்னு கூட என்னை கேட்க ஆள் இல்லைங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறவர் இருக்கிறாங்க. அநேக வயதானவர்கள், பிள்ளைகள் எல்லாம் ஃபாரின்ல இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் கூட தன் தாயும் தகப்பனையும் எப்படி இருக்கிறாங்க, சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, அவங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறியாத எத்தனையோ கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், நம்மை விசாரிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பன் நம்மளை பராமரிக்கிறவர். ஆமென். ஒருவேளை கணவன் நம்மளை பராமரிக்காமல், நம்மளை கவனிக்காமல், இந்த உலகத்தில் அநேகரை நம்ம கேள்விப்படுகிறோம். கைவிடப்பட்ட பெண்களை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு நீ வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ற, திருமணத்திற்கு பிறகும் ரிஜெக்ட் பண்ற எத்தனையோ பெண்களை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பராமரிக்க யாரும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். நம் கவலைகள் எங்க போறதுன்னு தெரியல, ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம் கவலைகளை எல்லாம் சுமக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நம் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுகிறார். இதை மாதிரி தைரியமா யாரால சொல்ல முடியுங்க? ஒரு தேவனால மட்டும்தான் ஒரு தைரியப்படுத்த முடியும், ஆறுதல் படுத்த முடியும். ஆமென். கட்டின கணவன் கூட ஒரு கட்டத்துல நம்மை கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஒருவேளை அவர் மரணிச்சிருக்கலாம், மனைவி மரணிச்சிருக்கலாம், தாய் தகப்பன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், நான் உனக்கு இதை செய்வேன், உனக்கு அதை செய்வேன்னு. ஆனா அந்த உலகத்தில் அவங்க சொல்லி அதை நிறைவேற்ற முடியாமல் மரித்து போயிருக்கலாம் அல்லது மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் மாத்திரம் தாங்க இளைப்பாறுதல் தர முடியும். இந்த உலகத்துல எங்கே போய் நிம்மதி என்று அலைந்தாலும், எத்தனை பணங்களை செலவழித்தாலும், எத்தனை சினிமா தியேட்டர், எத்தனை இன்பமான காரியங்கள் உலகத்துல கொட்டி கிடந்தாலும், ஆண்டவருடைய பாதம் மாத்திரமே நமக்கு இளைப்பாறுதல் தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 10:30-35 ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். லூக்கா 10:30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்
புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றார். ஆமென். ஏசப்பா ஒரு அழகான ஒரு உவமை அந்த இடத்துல சொல்றார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போறான். அந்த இடத்துல கள்ளர் கையில் அகப்படுகிறான். குற்றுயிராய் குல உயிராய் என்ன பண்றாங்க, அவனை காயப்படுத்துறாங்க. பாருங்க, இந்த அனுபவம் அநேகருக்கு உண்டு. ஆமென். காயப்படுத்தப்பட்ட அனுபவம் உண்டு. அதாவது ஒருத்தரை நம்ம அடிச்சா மட்டும்தான் வலிக்கும் அப்படிங்கிறத காட்டிலும் பேச்சிலேயே என்ன ஆகும், சில பேர் பேச்சினால நம்ம காயப்படுத்துவாங்க. நம்மளை ரொம்ப புண்பட்ட புண்ணுலேயே திருப்பி வார்த்தைகளை சொல்லி நம்மளை காயப்படுத்துகிற அநேக நிகழ்ச்சிகளை நம்ம சந்தித்திருப்போம். இந்த இடத்துல அப்படிதான் ஒருத்தன் பிசிக்கலா, அதாவது தன் சரீரத்துல அத்தனை காயங்களும் ஏற்றி குற்றுயிராய் குலையுயிராய் கிடக்கிற அந்த மனிதனை 2 பேர் பார்க்கிறாங்க, 3 பேர். அதுல ஆசாரியன் ஒருத்தவன், லேவியன். இவங்கெல்லாம் யாரு? ஆண்டவருக்காக பணி செய்யறவங்க, கர்த்தருக்காக பலி செலுத்தி ஜனங்களுக்காக பரிந்து பேசுற இந்த 2 பேருமே என்ன பண்றாங்க, கவனிக்கல. யார? அந்த 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 கள்ளர் கையில் அகப்பட்டவனை பார்க்குறாங்க. ஏதோ நம்ம ஏன் இதில் இன்வால்வ் ஆகணும், நம்ம ஏன் இவனுக்காக அக்கறைப்படணும் என்ற ஒரு அக்கறையும் இல்லாமல் தன் வந்த வழியே போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வருகிற ஒரு சமாரியன், அவர் நல்ல சமாரியன். அவன் என்ன பண்ணுறான், அவனை கண்டு பாருங்க, ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவார், நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பல வேளையில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா, என்னை பார்க்குறீங்களா, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வேதனைகள் அப்படி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். அவன் பாருங்க, அவ்வளோ ஒரு இரக்க குணத்தோட அடிப்பட்ட அந்த மகனை கொண்டு போய் என்ன பண்றாரு, முதல்ல திராட்சை ரசம் கொடுக்கிறார், எண்ணெய் கொடுக்கிறார். நம்ம தேவனும் அப்படிதான். பல வேளைகளில் நம்ம ஆற்ற முடியாத காயங்கள் இருக்கும்போது, நம்மளுடைய பிரச்சனைகளை வெளியே வர முடியாத நிலைமையில கர்த்தர் நமக்கு அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து நம்ம என்ன பண்ணுகிறார், தேற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை பராமரிக்கிறார். அவரை போல ஒரு நல்ல மேய்ப்பன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஒரு நல்ல சமாரியன் எப்படி அந்த மகனுக்கு உதவி செய்து தனக்குள்ளதையெல்லாம் கொடுக்கிறான், எல்லாத்தையும் செலவழிக்கிறான். அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இல்லையா? அவன் எங்கேயோ போறான், அவன் வர்ற வழியில பார்த்து அவன் மேல மனதுருகுகிறான். ஆண்டவரும் அப்படித்தான். நம்ம பாவிகளா இருக்கையில் ஆண்டவர் நம்ம மேல மனதுருகி அவருடைய இரத்தத்தை, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே பிதாவானவர் நமக்காக சிலுவையில அடிக்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இதுதாங்க பராமரிப்பு. அநேக குடும்பங்கள்ல ஒரே குடும்ப தலைவன் தலைவிகள் இந்த மாதிரி ஒரு பொறுப்பை இழந்துட்டா கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவரே நல்ல பராமரிக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் சங்கீதம் 23:2 சொல்றாரு, கர்த்தர் 2வது வசனம், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனுக்கு தான் தெரியும் தன் ஆடுகளுக்கு எங்கே நல்ல மேய்ச்சல் இருக்கு, எந்த இடத்துல அமர்ந்த தண்ணீர் இருக்குன்னு தெரியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மை புரிந்து கொள்ளலன்னு நீங்க வருத்தப்படவே படாதீங்க. நம்மை புரிந்து கொண்ட ஒரு நல்ல மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, அந்த என்கேதி வனாந்தரம் என்பது அந்த நீர்வீழ்ச்சி இன்னைக்கும் இருக்கு. அது அழகான ஒரு இயற்கை நிறைந்த அந்த நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சி விழுற போது சில நீர்வீழ்ச்சிகள் எப்படி இருக்கும், சல சல சலன்னு சத்தம் கேட்கும். ஆனா அந்த என்கேதி வனாந்திரத்துல அந்த நீர் ஊற்றானது தண்ணி வரும்போது அந்த இடத்துல ஒரு எந்த சலனமும் இருக்காதான், அப்படியே அமைதலா இருக்குமா. அதனாலதான் தாவீது எழுதுகிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். ஹல்லேலூயா. ஆடு ரொம்ப சத்தமாய் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற தண்ணீரை குடிக்காதான், அது அமர்ந்த தண்ணீரை தான் குடிக்குமா. அப்போது அதனால தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. நம்ம கூட ஆண்டவர் 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது பாதுகாக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன். ஆமென். முதலாவது என்ன சொன்னேன், பராமரிக்கிறவர், நம்ம மேல் கரிசனை உள்ளவர். 2வது நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன். 2 தெசலோனிக்கேயர் 3:3, கர்த்தரோ உண்மையுள்ளவர்,
அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். யாரால சொல்ல முடியும்? இந்த 2024ஆம் ஆண்டுல எத்தனையோ ஆபத்துக்களை சந்திச்சேங்க, எத்தனையோ விபத்துகளுங்க. நான் ஒருவேளை போயிருந்தேன்னா அந்த ஆபத்து என்னை தாக்கி இருக்கோங்க. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா ஆண்டவர் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாராலையும் சொல்ல முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா டைம் எல்லாம் நினைச்சு பார்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பொருள் வாங்கும் போது உடனே என்ன பண்றோம்? பயத்துல கழுவணும்ல, மஞ்சள் போட்டு கழுவணும், உப்பு, ஒவ்வொருத்தர் என்னென்னலாம் சொல்றாங்களோ எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆனா அந்த நாளில் ஆண்டவர் நம்மளை ஜீவனை காத்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். அப்படிதான் கர்த்தர் தாவீதையும் அப்படிதான் பாதுகாத்தார். ஆமென். இந்த யூதேய வனாந்தரத்தினுடைய அந்த சூடு எவ்வளோ இருக்குமா? 100 டிகிரிக்கு மேலே இருக்கும்னு சொல்லப்படுது. 100லிருந்து 160 டிகிரி ஹீட், அவ்வளோ ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் தாண்டி ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ சூழ்நிலைகள். எப்படிடா இந்த பிரச்சனையை தாண்ட போகிறோம், எப்படிடா நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிக்க, ஒருவேளை நம்மளே மாற்றிக்கலாமான்னு கூட பல நேரங்களில் நம்ம யோசனை பண்ணியிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 17:34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்க, இந்த இடத்துல தாவீது அவன் ஒரு நல்ல மேய்ப்பன் சொன்னேன் இல்லையா? அந்த மேய்ப்பன் என்ன பண்ணான் பாருங்க, தன் ஆடுகளை பாதுகாக்கிறான். ஹல்லேலூயா. எதிலிருந்து? கரடி கிட்ட இருந்து, சிங்கத்துக்கிட்ட இருந்து என்ன பண்றான்? தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிறான். அப்படிதாங்க ஆண்டவர் நமக்கு எத்தனையோ தீமைகள் நம்மை சுற்றி இருக்கிறவங்க வார்த்தையினால அநேக நம்மளை தீமைக்கு என்ன பண்ணுவாங்க? எத்தனைப்படுத்துவாங்க. எப்படி பாருங்க, பலர் நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் அல்லது நமக்கு வர வேண்டிய ஒரு நற்பெயரை கெடுப்பாங்க. சுற்றார் உறவினர் தான், ரொம்ப நமக்கு நெருங்கினவங்க தான், அவங்களே நம்மளை பற்றி தாறுமாறாய் பேசி, நம்மளுக்கு எதிராய் பேசி, சொல்லாத வார்த்தையெல்லாம் பேசி, அவங்க இப்படியெல்லாம் அவங்கள பற்றி சொன்னாங்கன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க? பழி நம்ம மேலே போடுவாங்க. ஆனாலும் கர்த்தர் அநேக பிள்ளி சூனிய கட்டுகள், இப்படியெல்லாம் சூழ்நிலைகள், சத்ரு நமக்கு எதிராய் வந்த போதும், எப்படி தாவீதனுடைய ஆடுகளை பீறி போட கரடி, சிங்கங்கள் வந்தது போல நம்ம வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாமும் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாவலராய், பாதுகாக்கிறவராய், ஒரு நல்ல மேய்ப்பனாய் நம்ம வாழ்க்கையில் இருந்தார்ல. சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டிருக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, தாவீதால சொல்ல முடியும், நான் ஏன் உங்களால என்னால சொல்ல முடியாது? உண்மையாலுமே நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்தான் சொல்ல முடியாது, ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏங்க? கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். பாருங்க, ஒரு அம்பானியா இருக்கட்டும், ஒரு அதானியா இருக்கட்டும், ஒரு பிரதமரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், யார் வந்தாலும் என்ன இருப்பாங்க? Z+ பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அவங்கள சுற்றி பலர் யூனிஃபார்ம் இல்லாமல் சுற்றி, அவங்க ஒரு பிரதமர் வராரு, ஒரு மோடிஜி வராருன்னா அவங்களுக்கு ஒரு வாரம், ஒரு மாதத்துலேயே என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பு அவங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு உறுதி செய்து தான் என்ன பண்ணுவாங்க? பிரதமரோ முதலமைச்சரோ அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, நமக்கெல்லாம் ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? இல்லை. நமக்கெல்லாம் நம்ம யாரையுமே செக்யூரிட்டி, பிளாக் கேட்ஸ்லாம் யாரும் வச்சிடல. கர்த்தர் தான் நமக்கு யாரு? பாதுகாப்பு. அதனால தான் நம்ம 91 சங்கீதம் சொல்கிறோம்ல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலை தங்குகிறான். ஆமேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அந்த 2024ஆம் ஆண்டில் இந்த நவம்பர் மாதம் வரையிலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல மெய்ப்பனாய் மாத்திரமல்ல, அவர் ஒரு நல்ல பாதுகாவலராய் இருந்தார். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், கர்த்தர் நம்மை பராமரிக்கிறவர். 2வது, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். 3வது, நல்ல தலைமைத்துவம் வாய்ந்தவர். ஹல்லேலூயா. சரியான தலைமைத்துவம், அதாவது கர்த்தர் நம்மளுடைய தலைவர். ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க, ஒரு தலைவர் எப்படி இருக்கிறானோ அதன்படி தான் உன்னை பின்பற்றுகிற தொண்டர்களும் இருப்பாங்க. தலைவர் ஒன்று சொல்லிட்டா போதும், அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தொண்டர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஓய மாட்டாங்க. ஒரு தலைவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரட்டும், உடனே செய்தலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்? அந்த தலைவர் மேலே உள்ள ஒரு பாசம். இப்போ தலைமைத்துவம், கர்த்தர் ஒரு நல்ல தலைவராய் எல்லாருக்கும் ஒரு நல்ல மேய்ப்பனாய் மாத்திரமல்ல, ஒரு நல்ல தலைமைத்துவம் உடையவர். யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. பாருங்க எவ்வளோ நல்ல ஆண்டவர். பாருங்க, ஒரு ஆடுக்கு முன்பதாய் மேய்ப்பன் போவானா, ஆடுக்கு பின்பதாய் போவானா? ஆடுக்கு முன்பதாய் தான் போவான். ஏன்னா அவனை ஃபாலோ பண்ணி தான் என்ன போகும், ஆடுகள்லாம் போகும். ஏன்னா அந்த ஆடுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை, அதுக்கு மூளை கிடையாது, 5 அறிவு உள்ள ஒரு ஜந்து. ஆனாலும் அதனுடைய நம்பிக்கை மாத்திரம் என்னது, என்னுடைய மெய்ப்பன் முன்னாடி போகிறாரு, நான் அவர் போகிற இடம் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும், அமர்ந்த தண்ணீர் இருக்கும், அந்த இடத்துல புல்வெளி இருக்கும், என்னுடைய மெய்ப்பனை நான் நம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பகத்தன்மையை கொடுக்கிறவர் தான் நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினா போதுங்க, கண்ணை மூடிக்கிட்டு நடக்கலாம். ஆமென். சொல்லுவாங்கள்ல, நான் மலை போல நம்பி இருந்தாங்க, நான் இவங்களை இப்படியெல்லாம் நம்பியிருந்தேங்க, கடைசியில் என்னை கைவிட்டுட்டாங்க, நீங்கள் சொல்ல கேள்விப்படுகிறோம். ஆனால் நல்ல தலைமைத்துவத்தை நம்ம வழி நடத்த, அதாவது தலைவராக இயேசு கிறிஸ்துவை முன்பதாய் வைத்து நாம் பின்பற்றி போனோமானால் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, அவர் நமக்கு ஜீவனுள்ள தேவனாய் கடைசியில் ஜீவ கிரீடத்தை பெறுகிறவர்களாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு நல்ல தலைமைத்துவம் இருக்கிறார். அதனால ஒரு தலைவராக இருக்கிறதுனால, கர்த்தர் நமக்கு நல்ல தலைவராக இருக்கிறதுனால அவரை என்ன பண்ண சொல்றாரு, ஃபாலோ மீ, என்னை என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஆமேன். இவர் தாங்க சரியான தலைவர். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தலைவர்னா இயேசுவை போல ஒரு நல்ல தலைவர் இந்த உலகத்தில் இல்லைங்க. ஏன்னா பாருங்க, ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணுவா, தன் ஜனங்களுக்காக உண்மையாலுமே நன்மை செய்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சிக்காக ஒரு ஒரு நற்பெயரை உண்டாக்கணும், பப்ளிசிட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, உபவாசிக்கிறேங்க 2 நாள் என்ன பண்ணுறாங்க, தண்ணி குடிக்காமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், பின்னாடி பக்கம் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாம் இருக்கும். இது ஒரு நல்ல தலைமைத்துவமா? கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து காண்பித்து தான் சொன்னார். ஹல்லேலூயா. ஏதோ பேச்சு மாத்திரம் அல்ல, எதை செய்தாரோ அதை தான் சொன்னார். ஆமென். அப்போ ஒரு நல்ல தலைமைத்துவம் மிக்க ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு நல்ல தலைமைத்துவம் உடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அடுத்தது, நம்மை நன்றாக அறிந்த தெய்வம். ஹல்லேலூயா. நம்மை நன்றாக அறிந்த நல்ல மேய்ப்பன். பாருங்க, ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு தான் தெரியும் அந்த ஆடு சுகமா இருக்குதா, சுகமா இல்லையா, அது வேதனையில் இருக்குதா, அது கஷ்டத்தில் இருக்குதா, அது காலில் ஏதோ முள் இருக்குதா, அதனால ஏன் நடக்க முடியல, அது ஏன் தாறுமாறா போகுது, ஒரு கண்ணு தெரியலையா, அது ஏன் இந்த பள்ளத்துக்குள்ளே போனால் என்ன ஆகும், கீழே விழுந்துடும், அடிபட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றாய் அறிந்த ஒரு நபர் தான் அந்த நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. அவருக்கு நம் பலமும் தெரியும், நம்மளோட பலவீனமும் தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, கல்யாணத்துக்கு முன்பதாய் ஒரு மகனும் ஒரு மகளும் என்ன பண்ணுறாங்க, எங்கேஜ் ஆகிறாங்க. அப்போ என்ன இருக்கும், அந்த 2-3 மாதம் கேப்பில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க. என்னென்னா பல காரியங்களை குறித்து பேசுவாங்க, இப்படி இருக்கணும், நம்ம அப்படி இருக்கணும், ஃப்யூச்சரில் இப்படி வாங்கணும், அப்படி. அப்போ பேசிட்டு அந்த 3 மாதம் கழித்து திருமணத்திற்கு பிறகு சண்டே, ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆரம்பிக்கும், சண்டே வர ஆரம்பிக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அப்புறம் பிரிவினை வரைக்கும் போயிடும். இதெல்லாம் பார்க்குறோம். ஏன்? நன்றாய் புரிந்து கொள்ளாததுனால. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறார். அதனால தானே ஒரு பாட்டு பாடுறோம், யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து
தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் நம்மை நன்றாய் அறிந்த தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம பலமும் தெரியும், நம்ம பலவீனமும் தெரியும். எந்த விஷயத்துல நம்ம திரும்பி திரும்பி அதே தப்பை செய்கிறோம், எந்த விஷயத்துல நம்ம ஆண்டவருக்குள்ளாய் பலமா இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். எந்தெந்த நேரத்துல நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, நம்ம தேவைகள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 2024 ஆண்டு தொடக்கத்துல நம்ம அநேகருக்கு அநேக தேவைகள் இருந்திருக்கும், அப்படித்தானே? சில பேருக்கு வீடு கட்டணும்னு இருந்திருக்கும், சில பேருக்கு காரு, இந்த மாதிரி பல பேருக்கு பல விதமான தேவைகள் இருந்திருக்கும். ஆனா அத்தனை தேவைகளை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில சந்தித்தாரான்னு கேட்டா இல்லை, அப்படித்தானே? ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கல, ஆனா நம்ம எதிர்பாராத தேவைகள் எல்லாம் சந்திச்சிருப்பார். ஏன்னா அவர் நன்றாய் அறிந்தவர். எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, பல முறை நம்மளுடைய பாவ வாழ்க்கையில ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, விழுந்து 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 எழுந்திருக்கும் போதும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எது? என் பிள்ளை திரும்பி எழுந்திருப்பா, என் பிள்ளை திரும்பி ஜெபம் பண்ணுவா, என் பிள்ளை திரும்பி ஊழியத்துக்கு எழும்பி பிரகாசிப்பா, அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தது. பாருங்க, தாவீதோட வாழ்க்கையில் அதே தான் நம்ம பார்க்கிறோம். பல முறை அவன் என்ன பண்றான், சில விஷயங்களை, 1-2 விஷயங்களை அவன் தவறுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் தாவீதை மாத்திரம் பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு? அவர் எத்தனை முறை தவறுகள் செய்தாலும், பட்சபால் இடத்துல தவறுகள் செய்தாலும், நாத்தான்வேல் வந்து நீ செய்தது தவறு என்பதை சுட்டி காண்பிக்கும் பொழுது உடனே என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்தேன். ஏன்னா அவன் செய்தது விபச்சார பாவம் மட்டுமல்ல, அவன் ஒரு கொலையை செய்யறான். உரியாவினுடைய ஜீவனுக்கு அவன் தான் என்ன பண்றான், அவன் மரணத்திற்கு தாவீது காரணமா இருக்கிறான். ஒரு பச்சைபால் இன்னொரு மனைவியினிடத்துல தவறான உறவு கொள்ளுகிறான். ஆனாலும் ஆண்டவர் அவனை நேசித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னதுக்கு காரணம், அவன் தன் பாவத்தை ஒளித்து வைக்காமல் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பின்பும் அதே தவறை அவன் செய்யல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதாங்க கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை. தாவீது அதனாலதான் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். தாவீதுக்கு தெரியும், ஏன்னா அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அவர் தன் சொந்த ஆடுகளை மேய்க்கிறதுனால அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உண்மையை சொல்றார். ஒரு 100 ஆடு இருக்கு, அந்த 100 ஆடுல ஒரு ஆடு என்ன பண்ணிடுச்சு, காணாம போயிடுச்சு. அந்த மேய்ப்பன் விட்டானா? இல்லை. அந்த ஒரு ஆட்டுக்காக பரிதபிக்கிறான். ஐயோ, அந்த ஆடு எங்க போயிருக்கும், சிங்கத்துக்கிட்ட மாட்டி இருக்குமா, பள்ளத்துல போய் கால் அடிபட்டு இருக்குமா, எங்க போய் சாப்பாடு இல்லாம தவிக்கும் சொல்லிட்டு அந்த மேய்ப்பனுடைய அங்கலாய்ப்பு, அந்த நன்றாய் அறிந்த மேய்ப்பன் அவர் அந்த ஒரு ஆட்டுக்காக அவர் தேடி செல்லுகிறார். ஆமென். அப்படிதாங்க இந்த வாழ்க்கையில எத்தனை முறைகள் நம்ம பாவம் செய்தாலும் நாம திரும்பி வருவோமா என்று நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் தருணத்தையும் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை நன்றாய் அறிந்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்து அவர் நம்மளை பராமரிக்கிறவர், 2வது ஒரு பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பன், 3வது நல்ல தலைமைத்துவம் மிக்க ஒரு நல்ல மேய்ப்பன், 4வது நம்மை நன்றாய் அறிந்த ஒரு நல்ல மேய்ப்பன், 5வது பெருந்தன்மையுள்ள ஒரு நல்ல மேய்ப்பன். பாருங்க, யோவான் 10:11 வாசிக்கிறோம், நானே ஆமென் ஜீவனை கொடுக்கிறான். அதே மாதிரிதாங்க ஒரு ஆடு ஒரு சிங்கத்துக்கிட்டேயோ அல்லது ஒரு கரடிக்கிட்டேயோ மாட்டிக்கிட்டா அதன் மேய்ப்பன் என்ன பண்ணுவான், தன் ஜீவனை பொருட்படுத்த மாட்டான். ஐயோ, அந்த ஆடு எங்க போச்சு, அந்த ஆடு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு தன்னால முயன்ற அளவுக்கு அந்த எதிராளி கிட்ட போராடி 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 தன் ஜீவனை பொருட்படுத்தாம தன் சொந்த ஆடுகளுக்காகத்தான் ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10:14 பாருங்க. யோவான் 10:14. என்னுடையவைகள் அல்லாமல்
அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். யாருங்க சொல்ல முடியும் உங்களை அருமையான நான் உங்களை அறிந்திருக்கிறேன்? ஆமென், ஹல்லேலூயா. பிதா என்னை அறிந்திருக்கிற போல நானும் உங்களை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யாருமே நம்ம கட்டின கணவனோ அல்லது மனைவியோ பிள்ளைகளோ நம்மை புரிந்து கொள்ளலைன்னு கவலைப்படாதீங்க. நம்மை நன்றாய் அறிந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? தன் ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக, தன் சொந்த ஆடுகளுக்காக, கூலிக்காக மாரடிக்கிற எந்த மேய்ப்பனும் என்ன பண்ண மாட்டாரு? ஜீவனை கொடுக்க மாட்டாருங்க. அதனால தான் குடும்பத்தில் ஒரு தலைவன் தலைவியை வச்சிருக்கிறார். எதுக்கு? பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாக வச்சிருக்கிறார். ஒரு சபைக்கு ஒரு மெய்ப்பனை வச்சிருக்கிறார். ஏன்? அந்த ஆடுகளை நல்ல முறையில் பாவம் இல்லாமல் நல்ல ஒரு செழிப்பான ஆடாய் உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சபையில் ஒரு நல்ல மெய்ப்பனை வச்சிருக்கிறார். கர்த்தர் இந்த உலக எல்லாருக்குமே ஒரு நல்ல மெய்ப்பனாய் அவர் இருந்தார், வாழ்ந்து காண்பித்தார். இன்றைக்கும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆடுகளாகிய நமக்கு, அவர் மந்தையில் இருக்கிற நமக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு என்கிற ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார், நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு 5 விதங்கள் அநேக சொல்லலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் ஒரு நல்ல மெய்ப்பனாய் நம்ம பராமரிக்கிறவராய், நமக்கு ஒரு நல்ல பாதுகாவலராய், ஒரு நல்ல தலைமைத்துவம் மிக்க ஒரு தலைவராய், நம்மை நன்றாய் அறிந்தவராய், பெருந்தன்மையுள்ள ஒரு நல்ல மெய்ப்பனாய் தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கணும்னா நம்ம நல்ல அவருடைய மேய்ச்சலில் இருக்கிற ஆடுகளுக்கு தான் கர்த்தர் நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. வெளியில் எத்தனையோ ஆடுக்கு இருக்கு, ஆனால் அந்த ஆடுகளுக்கெல்லாம் அவர் மெய்ப்பனா கேட்டால் இல்லை. அவர் தன் மந்தையில் இருக்கிற, தன்னை நோக்கி வருகிற, தன்னை நம்பி விசுவாசிக்கிற, தன் இரத்தத்தால் கழுவப்படுகிற ஆடுகளுக்கு மாத்திரம்தான் அவர் நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 2024 ஆண்டுல சற்று கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போமே. பாருங்க, ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு வருஷத்துல ஒரு முறை என்ன பண்றாங்க? ஆட்டோவா இருக்கட்டும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு முறை எஃப்சின்னு வண்டி போகுது இல்லையா? எதுக்கு போகுது? அந்த வண்டியோட இன்ஜின்லாம் பார்ப்பாங்க. இல்லை ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனே மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு போய் விடுறாங்க. எதுக்கு? அதில் என்னென்னலாம் பார்ட்ஸ் போயிடுச்சு, எந்த பார்ட்ஸ்லாம் வீக்காக இருக்குது, எந்த பார்ட்ஸு மாற்றி தான் ஆகணும், இல்லை எந்தெந்த இடம்லாம் ஸ்க்ரூலாம் லூஸாக இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் புதுசாக ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும், இதெல்லாம் மெக்கானிக் ஷெட்டில் என்ன பண்ணுறாங்க? ஒரு வண்டிக்கு இத்தனை காரியங்களையும் செய்கிறாங்கன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், ஏன் வாழ்க்கையிலும் இந்த 2024 ஆண்டு, அதாவது 2025க்கு போகிறதுக்கு முன்பதாய் சற்று நிதானித்து நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் பலவீனமாக இருக்கிறோம், எந்தெந்த இடங்களில் பாவம் செய்திருக்கிறோம். ஏன்னா பாவம் செய்யாத மனுஷன் இல்லைன்னு வேதம் சொல்லுது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தளித்தாள் என்று தாவீது சொல்கிறார். அப்போது பாவம், நாம் ஒருவேளை பாவம் செய்யலைன்னா கூட நம்மளுடைய மூதாதையர்கள் மூலமாக இந்த பாவம் சாபமும் நம்மை தொடர்ந்து வருகலாம். அதனால் இந்த ஆண்டு, இந்த மாதம் முடியறதுக்குள்ளதாய், அடுத்த டிசம்பர் முடிந்து அடுத்த ஜனவரி போது முன்பதாய் நம்மை நாமே நிதானித்து அறிய ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல மெய்ப்பன் தான். ஆனாலும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோமா? அவர் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? அவர் ஜீவனை கொடுத்தார், உண்மைதான். அதனால் அதற்கு நாம் பாத்திரராய் இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் சற்று நிதானித்து அறிந்தோமானால் நம்மளையே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிதானித்து அறிய செய்வார். எந்தெந்த இடங்களில் நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், எந்தெந்த இடங்களில் நம்ம திருத்தி கொள்ளணும், எந்தெந்த இடங்களில் நம்ம அவருக்கு விருப்பமாய் மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது கர்த்தர் நம்மளுடைய எல்லா குற்றம் குறைகளை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தோடு அதெல்லாம் கழுவப்பட்டுட்டு, ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டு புதிய ஆண்டுக்குள்ளாய் போகும்போது ஒரு புது சிருஷ்டியாய் போகணுங்க. நம்ம பார்வையில், நம்ம நடத்தையில், நம்மளுடைய குணாதிசயங்களில், நம்மளுடைய பேச்சில், நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் முன்பதாகவும் கர்த்தருடைய ஆடுகளாய், ஒரு கர்த்தருடைய ஆடுனா அதுக்குரிய ஒரு குணாதிசயம் இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட குணம் வேணும்னு ஆண்டவர் இடத்துல வேண்டுவோமா? ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்கள் இருதயத்தை சோதிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு பராமரித்தார், உண்மைதான். ஆண்டவர் நமக்கு பாதுகாத்தார், உண்மைதான். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம பாத்திரமானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த வருடத்தில் எத்தனை முறை, எத்தனை பேரை நம்ம குறை சொல்லியிருப்போம்ல, எத்தனை பேரை நம்ம எதிர்த்து பேசியிருப்போம், எத்தனை பேரை நம்ம பழிச்சு பேசியிருப்போம், சபிச்சிருப்போம். நம்ம நினைவு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம காரியங்களை நம்ம வார்த்தையினால் காயப்படுத்தி இருப்போம். எத்தனை பேரை ஆண்டவருக்கு முன்பதாய், ஏசப்பா
தவறாய் நம்ம நினைச்சிருப்போம். தயவாய் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நீங்க நல்ல மெய்ப்பன் என்பது உண்மைதான், உங்க சத்தத்தை கேட்கிற ஆடா என்னை மாற்றுங்க. இந்த 2024 ஆண்டுல என் மேல இருக்கிற காயங்கள், என் மேல இருக்கிற ஆண்டவரே பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், தோஷங்கள், குற்றங்கள், ஆண்டவரே அப்பா எதெல்லாம் நீங்க விரும்பலையோ அதெல்லாம் எனக்குள்ள இருக்கப்பா. என் ஜென்ம சுபாவங்கள் இருக்கு, என் தாய் மூலமா, என் தகப்பன் வழியாய், என் மூதாதையர்கள் வழியாய் தேவனுக்கு விருப்பம் இல்லாத, பிரியம் இல்லாத குணாதிசயங்கள், பொய் சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே பொய் சொல்லியிருக்கிறோம், நீங்க விரும்பாத காரியம் பொய், அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. பொறாமப்பட்டிருக்கிறோம், எங்களை மன்னிங்கப்பா. பழி சொல்லியிருக்கிறோம், மன்னிங்கப்பா. குற்றங்கள் குறைவுகளை எங்க மேல இருக்கு, எங்களை மன்னிங்கன்னு சொல்லுவோமா ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. இந்த 2024 ஆண்டுல ஒரு நல்ல மேய்ச்சலின் ஆடுகளா எங்களை உருவாக்குங்க. ஒரு நல்ல ஆண்டவரை அடிக்கடி பள்ளத்துல விழுந்து போகிற ஆடு அல்ல, ஒரு நல்ல ஆடு, நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவன் பின்னே செல்லுகிறது போல தேவனை நீங்க எங்களுக்கு முன்பதாய் செல்லுங்க, என் சமூகமுனுக்கு முன்பதாய் செல்லுன்னு சொன்னீங்களே. இந்த 2025 ஆண்டுக்கு நாங்க போகிறதுக்குள்ள எங்களை பரிசோதிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை மாத்திரம் அல்ல, எங்க பிள்ளைகளை, எங்க கணவன்மாரை, உற்றார் உறவினரை, எங்க வீடை, நாங்க சுவாசிக்கிற காற்றை, நாங்க சாப்பிடுகிற ஆகாரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க ரத்தத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எவ்வளவு பலவீனமா இருக்கிறோம், உங்களுடைய ரத்தத்தால் எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை கொடுங்க, உங்க வல்லமையால எங்களுக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. எந்தெந்த விஷயத்துல நாங்க ஆண்டவரை கீழே விழுந்து போகிறோமோ, எந்தெந்த விஷயத்துல நாங்க பலவீனமா இருக்கிறோமோ அந்த விஷயத்துல பலப்படுத்துங்க. ஆவியானவர் எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்பா, எங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரை. எங்களை காத்து கொண்டீங்களே நன்றி அப்பா. இத்தனை மாதங்களை எங்களை பாதுகாத்தீங்களே நன்றி அப்பா. நல்ல சுகம் கொடுத்தீங்களே நன்றி அப்பா. ஒரு நாள் எங்களை ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக விடலையே நன்றி அப்பா. எங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு எல்லாம் நன்றி சொல்லுங்க, உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்காக நன்றி சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சடன் ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லி மரிச்சு போயிருக்காங்களே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு ஆன்ஜியோ பண்றாங்க, மரிச்சு போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இந்த 2024 ஆண்டுல அநேக காரியங்கள் கேட்டது பெற்று கொண்டிருக்கலாம், ஆண்டவர் செய்யாத கூட போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் எதை செய்தாலும் ஒரு நன்மைக்காக தான் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க அப்பா. எங்க வாழ்க்கையில சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தணும் ஆண்டவரே. உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.